வாங்க தக்காளி பொங்கல் செஞ்சிடலாம். தக்காளி வச்சு இப்போ வந்து தக்காளி பொங்கல் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சோளக்கருதை சுட்டுட்டு மிளகாத்தூள் உப்புத்தூள் போட்டுட்டு லெமன் தடவிட்டு சாப்பிட்லாம். இதுலேருந்து தெரியுது எனக்கு பெரிய நாட்டுக்கட்டைன்னு. இப்போ பச்சரிசி தான் இதுக்கு இந்த பொங்கலுக்கு வைக்கணும். பச்சரிசி நான் ஒரு கிளாஸ் வந்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 4 இந்த படியால் தான் நான் வந்து ஒரு படி போட்டிருக்கேன். சின்ன டம்ளர் தண்டி இருக்கும்ல, கால் படி அது. தக்காளி 4 பெருசு, பூண்டு ஒரு 15 பல், பச்சை மிளகாய் ஒரு 5, அது காரம் இல்லாமல் புட்டுக்கலாம், நெய், வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பிரியாணி பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளவு தான் இதுக்கு தேவை. இதை எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து காலைக்கு டிஃபனுக்கு இது சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொங்கல்னால் சாம்பார் சட்னியெல்லாம் வைக்கணும்ல, இதெல்லாம் தேவையில்லை இதுக்கு. இது அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும், உடனே காலி ஆயிரும். ரொம்ப இப்போ ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது தக்காளி பொங்கல். இது வந்து ஹோட்டல்லாம் இப்போ பாருங்கள், இது ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சம் 2-3 சின்ன பீஸு பட்டை, இதை அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ சின்ன ஜாரில் போட்டு அடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் 4 தக்காளி, பெரிய தக்காளி, அதை வந்து கட் பண்ணிவிட்டு அடித்து இதையும் வச்சுக்கலாம் தனியாக. வச்சுக்கிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அந்த இலை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இப்போ பூண்டு வந்து 15 பல் பூண்டு, சின்ன பூண்டு இது, அதை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து இந்த பொங்கல் சாப்பிடையில் அந்த பூண்டு கடிப்படையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுங்க. போட்டுக்கிட்டு இது நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு நல்லா வேகட்டும். இப்போ அதுக்கு பிறகு வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் இல்லை, அந்த பெரிய வெங்காயத்துலேயே சின்ன. அதனால் வந்து நான் வந்து ஒரு 8 வெங்காயம் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த வெங்காயம்னா உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா 2-3 போதும். அதை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு இது வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வதங்கினே இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து நல்லா ஒரு 70 பதம் வந்து வேகட்டும். நல்லா அந்த கண்ணாடி பதம் வரவன்னு சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு இது வதங்கட்டும். அது வரையும் நம்ம வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம். அந்தளவுக்கு வதங்கட்டும். வந்து இப்போ புதினா ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதையும் நல்லா போட்டு வதக்குங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் புட்டுட்டு வச்சுருக்கேன், சின்ன பச்சை மிளகாய் தான். அதை போட்டுக்கிட்டு அதையும் வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது வதங்கின பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல தக்காளி, நல்ல பெரிய தக்காளி, இது மெயினே வந்து தக்காளி தான். தக்காளி சீப்பாக இருக்கையில் இது பண்ணிக்கலாம். அது இப்போ இந்த தக்காளி அரைச்ச தக்காளியும் எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்தளவுக்கு வதக்கிக்கிட்டே இருப்போம் நம்ம. இது நல்லா வதங்கட்டும். நம்ம கூட அப்படியே விட்டுறலாம், சிம்மில் கூட விட்டுட்டு அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரை வேறு வேலை இருந்தால் பார்க்கலாம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடித்தோம்ல கிராம்பு, இது ஏலக்காய், பட்டை 3 அதை போட்டுடலாம். 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, சின்ன பீஸு பட்டை வந்து ஒரு 3 போட்டிருக்கேன். இதை அடிச்சுட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்ல மனம் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுங்க. இதை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பிரியாணி பவுட்ரு வந்து நான் ஒரு சின்ன ஒரு கிளாஸ் தானே போடுறேன், அதனால் வந்து 1/2 பாக்கெட் போதும். 1/2 பாக்கெட் போட்டுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் நல்லா ஊற வச்ச பிறகு இந்த ஒரு பவுலால் ஒரு கிண்ணம் இருக்குது. இந்த கிண்ணத்தால் 1க்கு 1.25 தண்ணி ஊற்றணும். நம்ம வந்து சாதாரண பிரியாணிக்கெல்லாம் 1.5 ஊற்றுவோம்ல, இந்த பொங்கலுக்கு வந்து 1.5. இதால் நான் ஒரு கிண்ணம் ஊற வச்சு அலசின பிறகு ஊறின பிறகு 1 இருக்குது. இதால் 1.25 கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றிக்குங்க. அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் தண்ணி, 1க்கு 1.25. இதை போட்டுட்டு நல்லா இந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுடலாம். போட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு அப்புறம் வந்து இந்த ரைஸை போடலாம். இது பச்சரிசி, இது பச்சரிசியில் தான் இது பொங்கல் பண்ணுவோம்ல, அதனால் இது பொங்கல்லாம் பச்சரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்த பிறகு அப்புறம் இப்போ கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த ரைஸை போட்டுக்கலாம், அந்த பச்சரிசியை போட்டுக்கலாம் ஒரு கிளாஸை. இது 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். ஊற வச்ச பிறகு இது போட்டுக்க வேண்டியதான். போட்டுக்கிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம பாட்டுங்க அப்படியே விட்டுடலாம். கொதித்து நல்ல தண்ணியெல்லாம் அப்படியே நல்லா வற்றின பிறகு அதுக்கு பிறகு தம்மு வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி கூட கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். கூட போனாலும் பரவாயில்ல, அது பொங்கல் தானே உங்களுக்கு, அதனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சா. இப்போ வந்து அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வெயிட் வச்சு தம்மு வச்சிடலாம். வாழை இலை இருந்தால் போட்டு வைக்கலாம். நான் எனக்கு வாழை இலை இங்கே கிடைக்கல, அதனால் வந்து நான் சும்மாவே ஒரு தட்டு போட்டு மூட போகிறேன். மூடிட்டு வெயிட் வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வெயிட் வச்சுருங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிங்க, நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு வெயிட்டு வச்சிட்டிங்கன்னா
ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் வந்து நிறுத்தின பிறகு ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் சும்மா இருந்தால் போதும், ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து எப்போதும் தோசை தவா வைப்பேன்ல, வச்சுட்டு அது மேலே வந்து இந்த குக்கரை வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க, ஒரு தட்டு. வாழையில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா மூடி போட்டுட்டு சும்மாவே மூடி போட்டுட்டேன். ஒரு வெயிட் வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நெய் ஊற்றிட்டு இந்த சிம்மில் 10 நிமிஷம், நிறுத்தின பிறகு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ நெய் ஊற்றிட்டு கிண்ட வேண்டியதான். சுவையான தக்காளி பொங்கல் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவும் வேண்டியில்லை, அப்படியே சும்மாவே சாப்பிட்லாம். உடனே காலி ஆயிரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருக்குது. உங்களுக்கு எதுவும் தொட்டுக்க செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டக்குன்னு இதை வந்து ஒரே இதில் முடிச்சிடலாம். எதுவுமே கேட்கவும் மாட்டாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம். சுவையான தக்காளி பொங்கல் ரெடி.